Hi friends, welcome to Moto TV. இன்னைக்கு என்ன பார்க்க போனா 20/1/2025 கேரளா லாட்டரி கெஸிங் தான் பார்க்க போறோம். யார் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும். வின் W805 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 19/1/2025 ரிசல்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. 250. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு, நம்ம டோட்டலா வின்னிங் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் டோட்டலா காட்டுறேன். ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பிசி ஏபிசில வின் பண்ணிருக்கீங்க. பெஸ்ட் கமெண்ட்ல அவங்க பேரெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமாவோ இல்ல ரெகுலராவோ பாக்குற மாதிரி இருந்தால் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. 750 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லைவ்ல வந்தது 19ஆம் தேதி லைவ் வந்த வீடியோல இது ஃபுல்லா உங்களுக்கு அடுத்த வீடியோ. ஸோ லைவ்ல நம்ம பிக் பண்ணது ஆல் போர்ட்ல 5 இல்ல 0 கண்டிப்பா இறங்கும். இல்ல 3 5ல இருந்து ஒரு நம்பர் இறங்க சொன்னா 5 0 டோட்டலா பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏபி பிசி ஏசி நம்பர்ல நீங்க 7 பிக் பண்ணுவீங்க. 7க்கு முன்னாடி 5 அமைஞ்சிருக்கு, 7க்கு பின்னாடி 0 அமைஞ்சிருக்கு. இதை நீங்க பாக்ஸ் போடும் பட்சத்தில் 750 டோட்டலா வின்னிங் ஆயிருக்கும். இதான் இதோட ட்ரிக். நான் பலதாரி சொல்லியிருக்கேன். இது ஒரு நம்பரோட எக்ஸாமோட நான் சொல்லியிருந்தேன். இதை நீங்க ஒரு பிக் பண்ணிருந்தா ஏபிசி டோட்டலா வின் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம 520 பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, இது 350 பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி வின்னா இருக்கலாம். இது ஃபுல் உங்களுக்கு அடுத்த வீடியோ. ஸோ அதே மட்டும் 5 வரதுக்கும் 8 வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சொன்னேன். 5 7 அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னோட கெஸிங் பார்த்துடலாம். ஸோ 19ஆம் தேதி என்னோட கெஸிங்லயும் இதே பிரச்சனை தான். நீங்க 0 பிக் பண்ணிருந்தீங்கன்னா 0க்கு முன்னாடி 7 அமைஞ்சிருக்கு, 0க்கு பின்னாடி 5 அமைஞ்சிருக்கு. 705 நீங்க பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி டோட்டலா வின் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க சி போர்டு மட்டும் தான் 5 பாஸ் ஆயிருந்துச்சு. இங்க ஏசி தான் பாஸ் ஆயிருக்கு என்னோட கெஸிங்ல. அதே மட்டும் இங்க பெரிய லெவல் இல்ல, நம்ம லைவ்ல தூக்கி கொண்டாடி இருக்கோங்க. 750 பெஸ்ட் கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருப்பா, நீங்க பண்ற கமாண்ட்ல பிசிஓ இல்ல ஏபிசிஓ இல்ல நீங்க கொடுக்குற ஆல் போர்ட்ல 1 போர்டோ 2 போர்டோ வின்னிங் ஆயிருந்தா உங்க நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்லணும், இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முருகன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி பாஸ் பண்ணிருக்காப்ல, நல்ல கெஸ்ட் பண்ணிருக்காப்ல. மீரா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி டோட்டலா வின் பண்ணிக்கலாம். திரும்ப சொல்றேன், பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. பாக்ஸ் போட மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி செல்லத்துறை ஆல் போர்டு 5, சிவகுமார் சிவா ஆல் போர்டு 0 5, சரவணன் 3 ஸ்டார் ஆல் போர்டு 7, அமிர்தா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி ஏசி ஏபிங்க. நல்ல டெஸ்ட் மிஸ் நல்ல கெஸ்ட் பண்ணிருக்காப்ல, நல்ல கெஸ்டிங் அமர்ந்தா. அதே மாதிரி சத்தியவேல் ஆல் போர்டு 5, ரேணு பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. தினேஷ்குமார் சி போர்டு 0 தான் சொல்லியிருந்தாப்ல, அதே மாதிரி சி போர்டு 0 அருமையா டார்கெட் பண்ணியிருந்தாரு. அலெக்ஸ் வேற லெவலுங்க 760 கொடுத்தாங்க, டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு, நல்லா கெஸ் பண்ணிருக்காப்ல. ஹரி கௌதம் ஆல் போர்டு 5, லோகநாத் அதே மிஸ்டேக்னா 710, ஸோ நல்லா கெஸ் பண்ணிருக்காப்ல. அதே மாதிரி ஹரிகரன் ஏபி பாக்ஸ் போடும் பட்சத்தில் விஜயகுமார் ஆல் போர்டு 7, நிதிஷ் பாக்ஸ் போர்டு 4 டிஜிட் நம்பர்ல பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி டோட்டலா வின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏபி ஒரு இடத்துல நல்லா கெஸ் பண்ணிருக்காப்ல. டி ராஜேந்திரன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொல்றேன், பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. பாக்ஸ் போட மறக்கவே மறக்காதீங்க. அதே மட்டும் கார்த்திக் தேவி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அதே மாதிரி கைலாஷ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் சாரிங்க 7 5 0 சொல்லியிருந்தாப்ல ஆல் போர்டு. இதை நீங்க அழகா பிக் பண்ணி பாக்ஸ் போடுங்க. 750 டோட்டலா வின் பண்ணிருக்கலாம். அதான் சொன்னா பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன், நல்ல கேசிங். ராஜராஜா ஆல் போர்டு 0, ராமர் செல்வன் ஆல் போர்டு 5, தமிழ் டாப் ஃபன்னி வீடியோ சி போர்டு 0 தான் சொல்லியிருந்தாப்ல, அதே மாதிரி சி போர்டு 0 அருமையான கேசிங். அதே மாதிரி கந்தசாமி பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. அதே மாதிரி திருப்பதி ஆல் போர்டு 5 0 தான் சொல்லியிருந்தாப்ல, அதே மாதிரி ஆல் போர்டு 5 0 அருமையான கேசிங்ல வந்திருக்காங்க. ஸோ நல்ல கேசிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்ல இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்க கமெண்ட்டுக்கு மிக்க நன்றிங்க. நம்ம சேனல் இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலராக பாக்குற மாதிரி இருந்தால் ஒரே லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலோட ஏமே என்னைக்கு 1000 லைக் மட்டும்தான். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜா மோட்டிவேஷன் அமைது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சிருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் முதல் கொண்டு வச்சிருக்கீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொன்னா, நீ எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமா வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமா வருதோ, நம்ம ஏன் இந்த லைவ் வீடியோ இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போகுது, ஒரே ஒரு காரணம் நீங்க பண்ற கமாண்ட் ஓரியன்ட்தாங்க. அப்பதான் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட் நம்ம பிக் பண்ண முடியும். அவங்க கமாண்டை வச்சு நம்ம லைவ் வர முடியும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. லைவ் வர
அதுக்கு ஒன்று பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. லைவோட சரியான டைமிங் இல்லை, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கூட லைவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ ஏபிசி நம்பர் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் என் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு நம்பர் 2 நம்பர் கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு அழகான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏ போர்டு பொறுத்தவரை 2, 9, பி போர்டு பொறுத்தவரை 8, 5, சி போர்டு பொறுத்தவரை 3, 7. சப்போர்ட் நம்பரை 1 கொண்டு வந்திருக்கேன். 1 உங்களுக்கு தெரியும், ஏபிசி நம்பர் எதில் வேணா அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங் லெவலில், உங்கள் ட்ரிக் லெவலில், உங்கள் கணக்கு வழக்கில் எடுக்காது பாருங்க. இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பா எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்கு. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காது. உங்களோட கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு இருந்து நம்ம எடுத்த ஏபிசி நம்பர் மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்தலாம். என்னைக்கு மின்மின் குழுக்களை பொறுத்தவரை 7, 5, 0, 1 இல்ல 2 இந்த 5 நம்பரோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க சார்ட் ஓரியண்டா பார்த்தாலே தெரியும். மேபி இந்த 4 நம்பருக்கு உங்களுக்கு கெஸிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பிளே பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா 283, 957, 352, 789, அதே மாதிரி 291 மேலே கொஞ்சம் கண் இருக்கட்டும். அதே மாதிரி 375, 289, 815, அதே மாதிரி 173, 014 இந்த மாதிரி நம்பர் உங்க கெஸிங்லயோ உங்க ட்ரிக்லயோ உங்க கணக்கு வழக்கிலயோ இருக்கான்னு பாருங்க. இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பா எடுத்து பிளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், பாக்ஸ் போட மறக்கவே மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட 3 டிஜிட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அது ஏபிபிசி ஏசி நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு இன்னொரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனலோட பேர் ரோகிணி மோத்தோ. இப்படி டைப் பண்ணுங்க, ரோகிணி மோத்தோன்னு டைப் பண்ணுங்க. நம்மளோட இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல தான் பார்ப்பீங்க. ஸோ மறக்காம இந்த சேனலையும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அது ஒரு கப்பிள் சேனல், நானும் என் ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம அதுலயும் கொஞ்சம் அவங்க ஆதரவை கொடுங்க. நமக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதுவும் இதே நேம் தாங்க. அதுக்கு முன்னாடி ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம். இது எப்படின்னா நீங்க ஒரு சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பரா பார்த்து விளாடணும் இந்த போர்டுல. ஸோ நம்ம நேற்று பொறுத்த முடியும் இந்த போர்டு நம்ம லைவ்லயும் டோட்டலா வின்னிங் ஆயிருக்கு. அதே மாதிரி என்னோட கெஸிங்லயும் டோட்டலா வின்னிங் ஆயிருக்கு. இது எப்படின்னா நீங்க ஒரு நம்பர் பிக் பண்ணும் பட்சத்தில் ஈஸியா வின்னிங் ஆகுங்க. நீங்க ஒரு 3 நீங்க டார்கெட் பண்ண போறீங்க வைங்கள, 3க்கு முன்னாடி 7 அமைஞ்சிருக்கு, 3க்கு பின்னாடி 4 அமைஞ்சிருக்கு, 734 பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போடும் பட்சத்தில் 743 இல்ல 347 இல்லாட்டி 374 இதே மாதிரி உங்களுக்கு 6 செட் ஆஃப் நம்பர் அமையுங்க. அந்த 6 நம்பர்ல இருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்க. கண்டிப்பா பிசிக்கோ ஏபிசிக்கோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. இது ஒரு தனி ட்ரிக்ல எடுத்த வீடியோ தாங்க. இந்த நம்பர் உங்க கெஸிங்ல இருந்தா கண்டிப்பா எடுத்து பிளே பண்ணுங்க. இல்ல 73, 02, 91, 48, 60, 17, 56, 89, 25, 34. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸ் சின்ன டெமோ பார்த்துலாம். இந்த வீடியோ நீங்க மோட்டோ டிவில தான் பார்ப்பீங்க. நம்ம சேனல்ல ஒரே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல மொத்தம் ஒரு 9 வீடியோஸ் இருக்குங்க. அந்த 9 வீடியோஸ் என்னன்னா ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, சி போர்டுனா என்ன, அதே மாதிரி சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பர் எப்படி இருக்கிறது, கேலண்டர் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே ஒரு 9 வீடியோவா கொடுத்துருக்கேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் வழிவகுத்து கொடுக்கும். அதே மட்டும் அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம். பவர் நம்பர் பொறுத்தவரை லக்கு பேஸ் தாங்க. டோட்டலா பவர் நம்பர்னா லக்கு தாங்க. ஸோ நீ உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ ஒரு நம்பர் குத்து மதிப்பாக தான் நான் எடுத்து பிளே பண்ண போறேன். அப்படிப்பட்ட நீங்க தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே இந்த பவர் நம்பர்ல மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்க. 803, 715, 592 இந்த 3 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பிசியோ ஏபிசியோ கண்டிப்பா வாரத்தில் 7 நாள் 5 நாள் கிட்ட வின் பண்றது கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கெஸிங்கே பண்ண தெரியாத பட்சத்தில். இல்லை 715, 803, 592. அடுத்து கலண்டர் கெஸிங் பார்த்தலாம். கலண்டர் கெஸிங் பொறுத்தவரை 1 தாங்க. என்னைக்கு மின்மின் குழுக்களுக்கும் 50-50 குழுக்களுக்கும் அதிக முறை வின்னிங் ஆயிருக்கு இந்த ஒரு கெஸிங். மேபி நீங்க கெஸ் பண்ண நம்பர் இந்த 3 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் கொஞ்சம் திட்டத்தட்ட மேட்ச் ஆச்சுனாலும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு 614, 647, 384. அடுத்து டபுள்ஸை பார்த்தோம். டபுள்ஸை பொறுத்த முடியாது 11 கொடுத்துருக்கேன். மேபி ஒரு கொஸ்டின் மார்க்கோட விடுறேன். நான் பொதுவாக டபுள்ஸ் அந்த அளவுக்கு பிளே பண்ண மாட்டேன். என்னோட பிளேயிங் எல்லாம் பாக்ஸ் ஓரியன்டா இருக்கும். நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் எந்த மாதிரி நம்பர் டபுள்ஸ் அமையுது, இன்னும் எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாமே கொஞ்சம் லைவ்ல பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காம கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைவ் வந்தோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து சேர்ந்துடும்.
அடுத்து ஆல் போர்ட் பார்த்தோம். ஆல் போர்டு பொறுத்தவரை 3, 7ல இருந்து 1 நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 1 இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல ஆல் போர்டு நம்பர் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல உங்களோட கமெண்ட் நீங்க பதிவு பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா ரோகிணி மொத்தோ சேனலை மிஸ் பண்ணாம கொஞ்சம் நம்ம யூடியூப்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தா இன்ஸ்டாகிராம் ஐடியில கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய்.